தொலைக்காட்சி மற்றும் அருண்லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பிரைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக நம்முடைய தோல்ல ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் பிரச்சனைகள் இருக்கு, அது சார்ந்த கேள்விகள் இருக்கு அப்படின்னா இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க அது சார்ந்த கேள்விகளை கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொரியாசிஸ்னால் வெளியில் தெரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதனுடைய வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் நம்மளுடைய உடலில் எப்படி தெரியும்? சொரியாசிஸ் தான் அப்படிங்கிறது ஒரு பேஷண்ட்டுக்கு ஏன் அது தெரியாமல் போகுது டாக்டர்? முதல்ல சொரியாசிஸ் அப்படின்றது எல்லாருக்குமே அது ஒரு வாய் வார்த்தையாக எல்லாருக்குமே அந்த சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தெரியும். சாதாரணமான ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலே, ஒரு சின்ன ஒரு அலர்ஜி இருந்தாலே அவங்க சொரியாசிஸ் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறதுக்குமே சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சோரியாசிஸ் இருக்குது அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் அறிகுறிகள் முதல்ல தென்படும், என்னெல்லாம் காரணங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா, நம்ம கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ் தான், உணவுகளில் கொடுக்கக்கூடிய சேஞ்சஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு உடம்புல நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கிறதன் காரணமாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் என்ன பண்ணுது, நம்மளுடைய நார்மல் செல்லுக்கு எதிராக ஆக்ட் பண்ணுது. நார்மலாக நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மாதத்துக்குள்ளே அதோடைய முதிர்ச்சியோடைய நிலை இருக்கும். மெச்சூர் ஆகி அது உதிர ஆரம்பிக்கும் ஒரு மாதத்துக்குள்ளே, நார்மலான செல். இதுவே சோரியாசிஸ் இருக்குது, அவங்களுடைய உடம்புல அந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி உடம்புல இருக்குது அப்படின்னா அவங்களுடைய செல் என்ன பண்ணும், அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக தூண்டி விட ஆரம்பிக்கும். அந்த செல்லை மிக சீக்கிரமாக மெச்சூர் அடைய ஆரம்பிக்கும். அந்த செல் 30 நாள் 25 நாள் 30 நாளில் முதிர்வடையக்கூடிய அந்த செல் ஒரு நாள் 2 நாளில் வேகமாக முதிர்ச்சி அடைஞ்சு ஒரு தோலில் ரொம்ப ஒரு தடிமனான தோற்றத்தை உருவாக்கி வேகமாக அந்த செல்லை உதிர வைக்கும். இதை தான் செதில் உதிர் நோயின்னு கூட சொல்லுவோம். நம்ம சித்தர்கள் செதில் உதிர் நோயின்னு சொல்லுவாங்க, காலாஞ்சகப்படை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். வாழ்க்கை முறைகளில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்கும் உணவில் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறவங்களுக்கும், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, சரியான உணவுகள் எடுத்துக்காமல் இருக்கவங்க, பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்காமல் பேக்கெட் ஃபுட்ஸே நிறைய எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இதை தவிர உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை சரியான முறையில் வெளியேற்றாதவங்களுக்கு, மோஷன் சரியாக போகாமல் வேர்வை சரியான முறையில் வெளியேறாமல் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி செதில் உதிர் நோய் வர்றதுக்கு நிறைய ஒரு காரணமாக அமையுது. பொதுவாகவே குளிர் நாடுகளில், குளிர் பிரதேசங்களில் தான் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், முக்கியமாக சோரியாசிஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தோன்னா அந்த குளிர் பிரதேசம், அந்த குளிர் நாடுகளில் தான் வரும். இப்போது குளிர்காலம் இல்லாமல் பனி காலத்துலேயும் இது மாதிரி வெயில் காலத்துலேயுமே நம்ம நாடுகளில், வெப்ப நாடுகளில் கூட சோரியாசிஸ் நிறைய பரவிட்டு வர்றதுக்கு காரணம் நம்ம சரியான முறையில் வேர்வை வெளியில் வராமல் பண்ணக்கூடிய வேலைகளும், சின்ன குழந்தைங்களே வேர்க்காமல் விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அவுட்டோர் கேம்ஸ் வெளியில் போய் விளையாடுறதுன்றது ரொம்பவே கம்மியாகிட்டு வருது. அதே மாதிரி பகல் ஃபுல்லாகவே ஏசியில் வச்சு ஒர்க் பண்ணுறோம், சிஸ்டம் ஒர்க் பண்ணுறோம். வெயிலில் பார்க்கக்கூடிய வேலைகள்ன்றது யாருமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறைகளில் பண்ணக்கூடிய சில தவறுகள் காரணமாக நம்மளுடைய உடம்புல வேர்க்காமல் வேர்வை துவாரங்கள் எல்லாம், அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா மூட ஆரம்பித்து வேர்வையே சுரக்காமல் இருக்கிறது. சில பேருக்கு வேர்வை சுரப்பியே ரொம்ப கம்மியான அளவில் சுரக்கிறது. இந்த மாதிரியான சில காரணங்கள் சோரியாசிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது தவிர வாழ்வியல் முறைகளில் நம்ம பழங்கள் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. காய்கறிகள் அப்படின்றது ரொம்பவே சூஸியாக எடுத்துக்கிறோம். இந்த காய் சாப்பிட மாட்டேன், இந்த காய் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் பயிர்கள்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, மில்லட்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, நிறைய ஒமிட் பண்ணுவாங்க. உணவுலே ரொம்ப சூஸியாக எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஒரே மாதிரியான சத்துக்கள் தான் உடம்புல கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது.
அதே மாதிரி எண்ணெய் சுரப்பி, நம்ம உடம்புல வந்து எண்ணெய் சுரப்பி ரொம்ப லோவாக சுரக்குது, ரொம்ப ட்ரைனஸ் வறட்சி அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியான சில காரணங்களும் சோரியாசிஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம மேலே ஒரு தோலே ஒரு தடிமனான ஒரு தோலாக யானை தோல் மாதிரியான ஒரு அமைப்பில் தோல் உரியும் போது பட்டையாக மீன் செதில் மாதிரி தோல் உதிர்வு வந்து இருக்கும். இதை தான் வந்து செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து அப்போவே இதை வந்து வகைப்படுத்தி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சோரியாசிஸை வந்து ஒவ்வொரு மாதிரியான பெயர்கள் வச்சு வந்து அழைப்பாங்க. ஓகே டாக்டர், இவ்வளவு காரணங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க. பொதுவாக வந்து ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது. இப்போ டேண்ட்ரஃப் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க தனியாக டவல் யூஸ் பண்ணணும், தனியாக பில்லோ கவர் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி சொரியாசிஸ் வந்து பரவக்கூடிய ஒரு நோயா? சொரியாசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலுமே அவங்களுக்குன்ட்டு தனியாக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் தனியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கும்போதும் சரி, ஒரே வீட்டில் இருக்கும்போதோ அவங்களுடைய டவல் வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது, இல்லை அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் வந்து தொடர்ந்து வேற ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது, தொடர்ந்து வந்து தொடும்போது, ஒரு க்ளோஸ் கான்டாக்டாக ஸ்கின் கான்டாக்ட் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவும். இதுவே சோரியாசிஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாவை இறச்சி விட்ட மாதிரி அந்த பொடி பொடியாக வந்து செதில் மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இப்போ தலையிலே வந்து பொடுகு இருந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அது பொடுகாக இல்லாமல் அது ஸ்கேல்ப் சொரியாசிஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பெட்டு, அந்த பில்லோ கவரில் கூட அந்த ஸ்கின், அந்த டெட் செல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து உதிர ஆரம்பிக்கும். அதே பில்லோ கவரில் இன்னொருத்தர் வந்து அதே வீட்டில் இருக்கவங்க படுக்கிறாங்க, இல்லை அந்த டவல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கின் டெட் ஸ்கின் வந்து அவங்களுக்குமே அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரை அதிகப்படுத்தி விட்டு அவங்களுக்கும் அந்த சோரியாசிஸ் நோய் பரவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சோனியா மேடம். ம், கரூர்ல. சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்ன? 45. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேடம், நான் வந்து தலை சுத்துது, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனேன் மேடம். சரிம்மா. அவங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க மேடம். அதுல வந்து ரிப்போர்ட் வந்து சொல்றேன் மேடம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த கழுத்துக்கு போற நரம்பு இதுக்கும் பிளட் வந்து சரியா போகல அப்படின்னாங்க. அதை சொல்றேன் மேடம், கொஞ்சம் பார்த்துட்டு என்ன சொல்றீங்களா? சொல்லுங்கம்மா. எம்ஆர்ஐன்னு போட்டு நார்மல்னு போட்டிருக்கு. எம்ஆர்வின்னு போட்டு டிரான்ஸ்பெஸ் லினர் ஹைப்போபிளாஸ்டிக். ஐஎன்பின்னு போட்டு நோ சிக்னிஃபிகண்ட் அப்நார்மலின்னு போட்டிருக்கு மேடம். அப்புறம் வந்து சொல்லுங்க மேடம். அம்மா, இது பெரிய தொந்தரவு ஒன்றும் கிடையாது. கழுத்துல இருந்து உங்களுக்கு தலையில ரத்தம் சரியா போகல அப்படின்னா கழுத்து எலும்புல இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜா இருக்கலாம். நீங்கள் எம்ஆர்ஐ வரைக்கும் பார்த்துருக்கீங்கல்ல, சில பேருக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும். கழுத்து எலும்பில் 2 எலும்பு சேர்ந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கை வந்து அழுத்தும் போது அந்த பெட்டு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எலும்பும் உரசாமல் இருக்கிறதுக்காக நடுவில் பிரெட் மாதிரி இருக்கும். எப்படி 2 பிரெட்டுக்கு நடுவில் ஜாம் வச்சு நம்ம அழுத்துறோம்னா அந்த பிதுங்கி அந்த ஜாம் வெளியில் வருதோ, அது மாதிரி அந்த நம்ம நடுவில் இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் வந்து பிதுங்கி வெளியில் வர்றது தான் டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து அந்த ஸ்பைனல் கார்டில் கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். எந்த இடம் ரொம்ப குறுகலாக இருக்கோ அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாகவே வர ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, டெய்லரிங் ஒர்க்லாம் பார்க்குறவங்க, இல்லை டிரைவிங் மாதிரி ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து டிரைவ் பண்ணுறவங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக டெய்லி பேசிஸில் வெயிட் தூக்குற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் அது மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கழுத்து எலும்பு தேய்மானம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு அதற்கான முறையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். நடுவில் வந்து போகக்கூடிய நரம்புகளையும் பாதிக்கும். இந்த மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் போகக்கூடிய நரம்புகள் 2 சைடு கழுத்துக்கும் வரும், மேலே தலைக்குமே அந்த நரம்புகள் வந்து போகும். சரியாக ரத்தம் போகலை அப்படின்னா தலை சுத்தல் ப்ராப்ளம் வரலாம். கையில் ஷோல்டர் வரைக்கும் பெயின், கை ஃபுல்லாகவே பெயின் பரவுறது, இந்த மாதிரியான வலிகள் பரவுறது சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வேறு ஒன்றும் கிடையாது, இது சரி பண்ணிடலாம். நிறைய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய உள் மருந்துகள் எல்லாம் இருக்குது, சித்த மருந்துகள்லாம் இது கொடுத்து நம்ம பெர்மனெண்ட்டாகவே இதை வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்,
டிஸ்க் ப்ராப்ளம்க்கு நடுவில் வந்து ராட் வைக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது நிரந்தரமாக சரி பண்ணக்கூடியது. முதல்ல எக்ஸசைசஸ் பண்ணி ஒரே இடத்துல உட்கார்றீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் எழுந்து கழுத்துக்கான எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். கழுத்தை ரொட்டேட் பண்ணி பண்ணுற எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை வந்து கொஞ்சம் எழுந்து கீழே குனிஞ்சு நிமிர்ந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் உருமாற ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கழுத்து எலும்பு தேய்மானத்துக்கு கிரிவவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். பஞ்சகர்மா சிகிச்சையில் இது ஒரு முறை தான். இந்த சிகிச்சை கொடுக்கும்போது கழுத்து எலும்பு தேய்மானம், டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் ஹெர்னியேஷன் இந்த மாதிரியான ப்ராப்ளமோட டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான சிகிச்சை கொடுக்கும்போது 10 நாள்லேருந்து 3 மாத சிகிச்சையிலே நிரந்தரமாக அதை வந்து சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கழுத்து நரம்புகளுக்கு நல்ல சீராக ரத்தம் போக ஆரம்பிக்கும். தலைக்கு சீராக ரத்தம் போகும்போது தலை சுத்தல் ப்ராப்ளம்லாம் வராது. நேரில் வந்து இந்த சிகிச்சையெல்லாம் எடுத்துட்டு உள் மருந்துகள் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதங்கள் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம்லாம் வராது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் நதியா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் அண்ணனுக்காக பேசுகிறேன். என்ன வயதுமா அண்ணாவுக்கு? அவங்க வந்து 31 வயசு ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்மா. எங்கள் அண்ணனுக்கு 31 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து கை காலும் ஏறிச்சிருச்சு. பிபி அதிகமா இருந்துச்சு. சரிம்மா. நடக்கிறாரா? கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒருத்தவங்க பிடிக்காம நடக்கிறாங்க. ஆனா ரொம்ப தூரம் கால் எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ நாளாக இருக்குமா இந்த ப்ராப்ளம்? ஒரு 2 வருஷமா இருக்கு. சரிம்மா. 2 வருஷத்துக்கு ஸ்டார்டிங்கில் இவர் இதே மாதிரி தான் இருந்ததா, போக போக மோசமாயிட்டே போகுதா? இல்ல, கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க. இப்ப ரொம்ப 1 இயரா தான் ரொம்ப நடக்க முடியாம இருக்கு. சரிம்மா. இது ஒன்றும் கிடையாது. இந்த ஹெமிப்ளீஜியா, இந்த பக்கவாதம் சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் வந்து ஹை பிபினால இருக்கலாம். அன்கண்ட்ரோல்டு பிபி இல்லை அன்கண்ட்ரோல் டயபெட்டிக்னால வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இதுக்கு தான் நம்ம 3 மாதத்துக்கு ஒரு டைம் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கா, நம்ம நார்மலில் தான் மருந்துகள் எடுத்துக்கிறோமா, அதற்கான டோசேஜில் மருந்துகள் எடுத்துக்கிறோமான்றதை 3 months ஒன்ஸ் நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி இல்லைன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 31 தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, இப்போவே 2 years ஆகுது உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரியான பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம வெளிப்பக்க சிகிச்சை தான் நம்ம முக்கியம். உள்ளே என்ன தான் மருந்துகள் எடுத்து நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணினாலும் அந்த கை காலில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது நம்ம வெளிப்பக்கமாக கொடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சையில் தான் நம்ம சரி பண்ண முடியும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் 15 வருஷம் 20 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த பக்கவாதத்துக்கு நம்ம வெளிப்பக்கமாக பொடிக்கிளி ஒற்றடம் அப்படின்னு ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறோம். இதோடு சேர்த்து ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சை, காலில் பண்ணக்கூடிய ரெஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணும்போது கால் அவங்களுக்கு நல்லா நேராக எடுத்து வைக்க முடியும். கையில் எந்த பொருளுமே தூக்க முடியாமல் இருந்ததெல்லாம் நல்லா பிடிக்க முடியும். அவங்களுடைய வேலைகள் அவங்களால பார்த்துக்க முடியும். கையெல்லாம் நல்லா உயர்த்துறது, கால் நேராக வச்சு நடக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நேரில் அவரை கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஏஜ் ரொம்ப கம்மி தான், 31 தான் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, 2 years-ஆக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேரில் வர கூட்டிகிட்டு வாங்க. இந்த பஞ்சகர்மா சிகிச்சை ஒரு 10 days எடுத்துகிட்டு மெடிசன் ஒரு 2 months எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவார். லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் ஆர்த்தி மேம். நான் வந்து தேனியிலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அக்காக்காக பேசுகிறேன் மேடம். என்ன வயதுமா? அவங்களுக்கு 28 வயசு மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேடம், எங்கள் அக்காவுக்கு இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தை இல்லை மேடம், ஒரு 5 வருஷமா இல்லை. சரிம்மா. அது சம்பந்தமா கேட்கணும் மேடம். அவங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்காமா? இல்லை மேடம், ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிதான் மேம் வருது. ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லைன்னா வரவே மாட்டேங்குது. அப்படிதான் மேம் வருது. வந்தாலும் நல்லா போக மாட்டேங்குது. ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்களா? பார்த்தாங்க மேம். ஏதோ நீர் கட்டி, ஒரு சில கட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேம். சரிம்மா. சரி, இது இந்த நீர்க்கட்டினால் வரக்கூடிய ப்ராப்ளம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீர்க்கட்டிக்கு நிறைய மருந்துகள் எல்லாம் இருக்குது. நம்ம மருந்துகள் கொடுத்தே நீர்க்கட்டியெல்லாம் சரி பண்ணி மாதவிடாய் வந்து சீராக வர வைக்கலாம். சில பேருக்கு மாதவிடாய் சீராக வந்தாலுமே அந்த சினை முட்டையோட வளர்ச்சியெல்லாம் இருக்காது. அப்போது சினை முட்டை வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா தான் ஈஸியாக அவங்களால இயற்கையாக கன்சீவ் ஆக முடியும்.
இப்போது கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அந்த சினை முட்டையோட வளர்ச்சி சரியான முறையில் இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும். 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரியட்ஸ் வந்தாலுமே சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கும்போது அவங்களால கன்சீவ் ஆக முடியும். நீர்க்கட்டி பிரச்சனை இருந்தாலுமே சினை முட்டையோட வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்களால ஈஸியாகவே கன்சீவ் ஆக முடியும். இப்போ அந்த ப்ராப்ளமும் இருக்குது, ஆனோலேட்டரி சைக்கிளாக வேற இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை சரி பண்ணும்போது தான் நம்ம அதற்கான சிகிச்சை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். சினை முட்டையோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு டெய்லியுமே நீங்கள் கற்றாழை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதோடு சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் இந்துப்பு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து இதை வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கணும். ஒரு 21 நாள் தொடர்ச்சியாக வந்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு வரும்போது வாரத்தில் ஒரு டைம் நீங்கள் கேப் விட்டு அந்த டைமில் வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி கொத்தமல்லி ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு நாள் கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துகிட்டு ரெகுலராக இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பித்து சினை முட்டையோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக சினை முட்டையோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஆல்ரெடி உங்களுக்கு சினைப்பையில் நீர் கட்டிகள் இருக்குது அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் பண்ணும். அந்த உள்ளே இருக்க வளரக்கூடிய அந்த சினை முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வைக்கும். அப்போ நம்ம என்னதான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சினை முட்டையோட வளர்ச்சி வந்து வராது. அப்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நீர்க்கட்டிகள் கரையிறதுக்கான மருந்துகளோடு சேர்ந்து இந்த மருந்தும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து இதுக்கான முழு பலன் கிடைக்கும். அதுக்கு ரெகுலராக வந்து அடி வயிற்று பகுதிக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணிட்டு வாங்க. அதோடு சேர்ந்து தோப்பு கரணம் ரெகுலராக போடலாம். தோப்பு கரணம் போடும்போது அடி வயிறு கீழே குனிஞ்சு நிமிரும் போது கண்டிப்பாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நரம்புகளுக்கு நல்ல ரத்தம் ஃப்ரீயாக போகும். கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய நரம்புகள் நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறதன் மூலமாக நீர்க்கட்டிகள் கரையிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகும். இதை எடுத்துக்கிட்டு மருந்துகளும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடியில் நீர்க்கட்டிகள் கரையிறதுக்குன்னு சிறப்பாக ஒரு மூலிகை டானிக் வந்து கொடுக்குறோம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 3 சொட்டு தண்ணியில் நீராகாரத்தில் கலந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது 3 மாதத்துக்குள்ளே நீர்க்கட்டிகள் நிரந்தரமாக இதை வந்து கரைச்சிரும். இதோட சேர்ந்து உள் மருந்துகளும் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா 2வது மாதம் சைக்கிளே உங்களுக்கு நார்மலான சைக்கிளாக வரும். 28 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே உங்களுக்கு பீரியட்ஸோட சைக்கிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். தள்ளி தள்ளி வர்றது, ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது, சில பேருக்கு ரொம்ப அதிகமான பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணாமல் 2வது மாதம் 3வது மாதம்லாம் உங்களுக்கு சீரான ஒரு மாதவிடாய் வர ஆரம்பிச்சிடும். அதோடு சேர்ந்து சினை முட்டையோட வளர்ச்சிக்கான மருந்துகளும் சேர்ந்து எடுக்கும்போது ஒரு வருடத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஈஸியாக இயற்கையாகவே கன்சீவ் ஆகிடலாம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாமா? உங்கள் பேர்? யோகாமா. எந்த ஊர்லேருந்துமா? நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் தங்கச்சிக்காக பேசினேன். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 25 வயசு ஆகுது. பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. என் தங்கச்சிக்கு ஒரு 25 வயசு ஆகுது. 15 வருஷமா ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. சரிம்மா. நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம், பஃப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 10 வயசுல இருந்தே இந்த பிரச்சனை இருக்கு. சரிம்மா. நிறைய இடத்துல காமிச்சிட்டோம், ஒன்னும் சரியாகல. எத்தனை வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க? பஃப் இப்பதான் ஒரு 5-6 வருஷமா எடுத்துக்கிறாங்க. அது வரைக்கும் நாங்க மருந்து மாத்திரை தான் சாப்பிட்டு கொடுக்க வச்சோம். அதுல எதுவுமே கேட்கலன்றதுனால டாக்டர் ஒரு கட்டத்துக்கு மேல பஃப் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. இதுக்கு நீங்கள் பஃப் எடுத்துக்கிறதுமே ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது. வருஷக்கணக்காக நீங்கள் பஃப் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பஃப் எடுத்துக்கும் போது அப்போதைக்கு மூச்சு ஃப்ரீயாக போகும் உங்களுக்கு. திருப்பி ஒரு 1 hour 2 hour கழிச்சு இதே மாதிரி தான் உங்களுக்கு மூச்சு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். பஃப் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி 2 hours once 4 hours once வந்து பஃப் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பஃப் எல்லாம் நீங்கள் நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு மூலிகை மருந்துகள்லேயே இந்த ஆஸ்துமா நோயை வந்து நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். இந்த வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சளியை வந்து நல்லா கரைச்சி வெளியில் கொண்டு வரதுக்கான நிறைய சிகிச்சைகளோடு சேர்ந்து உள் மருந்துகள் கொடுக்குறோம். நசியம்னு ஒரு சிகிச்சை இருக்குது. மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றிட்டு தூமபானம்னு ஒரு புகை சிகிச்சை கொடுப்போம். இது ரெண்டும் சேர்ந்தாப்பில் கொடுக்கும்போது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய சளி நல்லா கட்டி போய் உள்ளே தேங்கி இருக்கும். வருஷக்கணக்காக இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே ஃபுல்லாக நல்லா தேங்கி
நல்லா கட்டியாக மாறி இருக்கும். அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கும். 3வது நாள் 4வது நாள் சிகிச்சையிலே நல்லா கரைஞ்சி வாய் மூலமாக ஃபுல்லாக கரைஞ்சி வெளியில் துப்ப ஆரம்பிப்பாங்க. இதை எடுத்துட்டு உள்மருந்து ஒரு தொடர்ந்து ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதங்கள் எடுக்கும்போது கண்டினியூஸாக எடுக்கும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். மூக்கில் மூச்சு விடுறது, வாய் மூலமாக தான் சுவாசிப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லா மூக்கில் சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நெஞ்சே பாரமாக இருக்கிறது, ரொம்ப வறட்டு இருமலாக இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் 1 மாதத்துக்குள்ளே நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். 2வது மாதமே ஃபுல்லாகவே சரியாயிடும். ஆஸ்துமா, அந்த வீசிங் தொந்தரவுகள் இல்லாமல், பஃபி இல்லாமல், இன்ஹேலர் எதுவும் எடுத்துக்காமலே நிரந்தரமாகவே சரியாயிடும். இது இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தாலிசப்பத்திரி அப்படின்னு ஒரு பொருள் வந்து இருக்குது. இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதோடு சேர்ந்து ஒரு மிளகு, இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து துளசி சாறு இருக்குது பார்த்திங்களா, துளசி சாறில் கலந்து டெய்லியும் 1 கிராம் அளவுக்கு காலையில் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இது ரெகுலராக வந்து அவங்கள எடுத்துக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு கஷாயம் மாதிரி ஃபார்மில் இது ஒரு 50 ml கஷாயம், துளசி சாறு 50 ml இதை கலந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளுமே அந்த சளி கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஆஸ்துமாவோட ட்ரிகரிங் ஃபேக்டர் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த அலர்ஜி, உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி தொந்தரவுகள் எல்லாமே கட்டி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து ஒரு 15 நாள் எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதை எடுத்துகிட்டு வரும்போது பால் பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கப்புறமா வந்து குளிர்ச்சியான பொருட்கள், நீர் காய்கறிகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அடிக்கடி தலைக்கு குளிக்கிறது, சில்லுன்னு தண்ணியில் வந்து தொடுறது, காலையில் எழுந்த உடனே பனியில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரேமா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? கடலூர்லேருந்து பேசுகிறோம் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயதுமா? 30 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு சொரியாசிஸ் மாதிரி இருக்கு மேம். நைட்ல ரொம்ப அரிப்பு எடுக்குது மேம். எரிச்சல் வேற இருக்கு. சொரிஞ்சு புண்ணா வேற ஆயிடுது மேம். அந்த இடமே தழும்பா மாறிடுது மேம். இப்போ கை கால்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு மேம். உடம்பு ஃபுல்லாகவே இருக்குங்களா? ஒவ்வொரு இடத்துல தான் இருக்காம்மா? கை ஒரு இடத்துல தான் மேம் இருக்கு. கையிலயும் கால்லயும் அதிகமா தெரியுது மேம். தலையும் சேர்ந்து அரிக்க ஆரம்பிக்குது மேம். எவ்வளோ வருஷமா இருக்குமா? இது ஒரு 2 வருஷமா இருக்கு மேம். 2 வருஷமா இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கீங்களா? ஏதாவது? ஆமா மேம், வெளியே எடுத்துட்டு இருக்கோம் மேம். அவங்க ஆயில் மணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி அதை யூஸ் பண்ண கரெக்டா இருக்கும் மேம். ஆனா நைட் நேரம் உச்சி ஓவரா இருக்கு மேம். சரிம்மா. நீங்கள் புளிப்பான பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. புளிப்பு பொருள் நிறைய சேர்த்துக்கிறீங்க உணவில் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உடம்பு ஃபுல்லாக பரவாமல் நம்மளால் அது தடுத்து வந்து அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். இப்போ சொரியாசிஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உடம்புல பரவ ஆரம்பிக்கும். உங்களுடைய உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் வரும், இந்த இடத்துல வராதுன்னு சொல்லவே முடியாது. சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வரக்கூடியது தான். அப்போது நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் இட்ச் பண்ணிவிட்டு அந்த விரல் வச்சு அந்த நகத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு நீங்கள் இன்னொரு இடத்த சொரியிறீங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்குமே பரவும். அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் இரிட்டேட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸஸ் மூலமாகவும் அது வந்து பரவ ஆரம்பிக்கும். தோல் உதிர்ந்து கீழே விழுறது உங்களுக்கு ட்ரெஸ் மூலமாக வேறு இடத்துக்கு, உங்களுடைய உடம்புல வேறு இடத்துக்கு பரவ ஆரம்பிக்கும். ட்ரெஸ்ஸு, பெட்ஷீட்டு, பில்லோ கவர் இதெல்லாம் வந்து உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் வந்து ட்ரை ஆகாமல் மேலே வந்து ஏதாவது ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் அருகம்புல் தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். அருகம்புல்ல வந்து நல்லா இடித்து சாறு எடுத்துட்டு அதோட கருஞ்சீரகம் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தேங்காய் எண்ணெயில் வந்து இந்த அருகம்புல் சாறு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா, அந்த சவுண்டு அடங்குற வரைக்கும் நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. அது அடியில் மணல் மாதிரி படிஞ்சதுக்கப்புறமா கருஞ்சீரக பொடி அதில் போட்டு இன்னொரு வாட்டி ரீபாயில் பண்ணி அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துலலாம் பேச்சஸ் இருக்கோ அந்த இடத்துல 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து குளிச்சுட்டு அகைன் வந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ட்ரை ஆகாமல் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த தோல் வந்து உதிர்வு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தோல் உதிர்வு குறைஞ்சி அந்த பேச்சஸில் இருக்கக்கூடிய கலர், அந்த ஹைப்பர் பிக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி ஸ்கின் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இந்த ஆயில் வந்து வெளியில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. என்ன தான் வெளியில் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் உள் மருந்துகளும் வந்து எடுத்துக்கணும். வயிறு வந்து க்ளீன் பண்ணும்போது தான் அதற்கான முழு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம மருந்துகள் எடுத்துக்கும் போது வயிறில் நிறைய கழிவுகள் இருக்குது அப்படின்னா கொடுக்கக்கூடிய மருந்துகளும் கழிவோட கழிவாக போய் தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல வயிறு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய சுண்டைக்காய் வந்து எடுத்துக்கோங்க. உணவில் வந்து நிறைய சுண்டைக்காய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வயிற்றில் கழிவுகள் சேராமல் பார்த்துக்கும். அதோடு சேர்ந்து அந்த கிருமிகள், பூச்சிகள் இருந்தாலும் அதுவுமே வந்து அழிஞ்சிரும். இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு
ஒரு டைம் எடுத்துக்கோங்க. சுண்டைக்காய் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ட்டு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இதை எடுத்துகிட்டு நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய வெளி மருந்துகள் வந்து தேய்ச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நிரந்தரமாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே சோரியாசிஸ் வேறு இடத்துக்கு பரவறதுக்கு முன்னாடி நம்ம வந்து தடுத்து அதை வந்து க்யூர் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மணி, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது என்னம்மா? 27. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு சைனஸ் எனக்கு 5 வருஷமா இருக்கு மேம். கண்டினியூஸா தும்மல் வந்துகிட்டே இருக்கு, மூச்சோட ரொம்ப கஷ்டமா இருக்கு, தலை ரொம்ப பாரமா இருக்கு, மூக்குல இருந்து தண்ணியா வேற வந்துகிட்டே இருக்கு மேம். சரிம்மா, எவ்வளோ வருஷமா இருக்குமா தொந்தரவு? 5 வருஷமா இருக்கு மேம். சரிம்மா, வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இதுக்குன்னு டேப்லெட் ஏதாவது போடுறீங்களா நீங்கள்? போட்டுக்கிட்டு தான் மேம் இருந்தேன். அது சரியா கொஞ்ச நேரம் நல்லா கேட்குது, அப்புறம் விட்டுட்டோம்னா மறுபடியும் வந்துருது மேம். சரிம்மா, ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா நைட் டைமில் பகலில்? இல்லைங்க மேம். சரிம்மா, சைனசைட்டிஸ் அப்படின்றது வந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்று குழியில் நிறைய தண்ணி சேருது, நிறைய நீர் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது உங்களுக்கு வெளியில் வர்றதுக்காக மூக்கில் வந்து சொட்டு சொட்டாக வடிய ஆரம்பிக்கும். தலை வலி இருக்கும், தலை பாரம், இதெல்லாம் வந்து சைனசைட்டிஸோட அறிகுறிகள் தான். இது நிரந்தரமாக நம்ம சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். சைனசைட்டிஸ்க்கு முதல்ல வந்து நம்ம வேது பிடிக்கணும். என்ன தான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் முகத்தில் வந்து ஸ்டீம் பிடிக்கிறது, ஃபேஷியல் ஸ்டீம் பிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். வாரத்தில் 2 டைம் ஆகுது கண்டிப்பாக வந்து ஃபேஷியல் ஸ்டீம் வந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்டீமில் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த இலைகள்லாம் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலை, அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குப்பைமேனி இலைகள், குப்பைமேனி இலையுமே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து நல்லா எடுக்கக்கூடியது. குப்பைமேனி இலை போடலாம், தும்பை இலை போடலாம். தும்பை இலை வந்து அந்த நசியம் பண்ணோம் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீரை நல்லாவே வெளியேற்றும். இதை நீங்கள் போட்டு வேது பிடிக்கிறீங்கன்னாலும் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய நீரேற்றத்தை நல்லாவே தடுக்கும். இந்த 4 இலைகளும் நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு வாரத்தில் 2 டைம் இந்த தண்ணி வச்சு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே இருக்கிற நீர் வெளியில் வர ஆரம்பிக்கும். நசியம் அப்படின்ற சிகிச்சையும் இதோட சேர்ந்து வந்து எடுத்துக்கணும். அந்த தும்பை இலை சாறு வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த இலை போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு அந்த தும்பை இலை சாறை வந்து நல்லா அரைச்சிட்டு ஒரு சாறு மாதிரி எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 ml அளவுக்கு அதில் மிளகுத்தூள் கலந்து, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மிளகுத்தூள் கலந்து காலையில் நைட்டு ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தாலே போதும். நசியம் பண்ணும்போதும் இந்த உள் மருந்துகள் எடுத்துக்கும் போதும் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். நசியம் அப்படின்றத நீங்கள் அணு தைலம் வச்சு பண்ணலாம். அதோடு சேர்ந்து இந்த சாறு வந்து நீங்கள் உள் மருந்தாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா சைனசைட்டிஸை பொறுத்த வரைக்கும் உள்ள நீர் நிறைய சேராமல் வந்து தடுத்துக்கும். அதே மாதிரி அடிக்கடி தலைக்கு குளிக்கிறது, தலைக்கு குளிச்சுட்டு வந்து அந்த தண்ணியோடே வந்து குளிர்ந்த பொருட்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வரணும். குளிர்ச்சியான காய்கறிகள் பழங்கள் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீர் காய்கறிகள் எடுத்துக்கிறத முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து பால் பொருட்கள் நிறைய கபத்தை வந்து உற்பத்தி பண்ணும் உடம்புல. பால் பொருட்கள் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா நாள்பட்ட சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஒரு 10 நாள்லேருந்து 2 மாத சிகிச்சையில் சைனசைட்டிஸ் நிரந்தரமாக குணமாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, லைவில் கனெக்ட் ஆகிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, பேசுங்கம்மா. உங்கள் பேர்? வணக்கம் மேம், என்னோட பேர் நளினி. எந்த ஊர்லேருந்து? சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறோங்க மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க அம்மாவுக்கு வந்து முடக்குவாதம் பிரச்சனைக்காக கேட்கணும் மேம். என்ன வயதுமா அம்மாவுக்கு? 48 வயசு ஆகுதுங்க மேம். 3 வருஷமா முடக்குவாதம் பிரச்சனை இருக்கு. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எங்க அம்மாவுக்கு வந்து முடக்குவாதம் பிரச்சனை 3 வருஷமா இருக்கு. சரிம்மா. அவங்களுக்கு வெளியில நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். அவங்க டேப்லெட்ஸ் எல்லாமே சாப்பிடுவாங்க, ஆயில் அப்ளை பண்ணிருக்காங்க, வீட்லயும் கை வைத்தியம் எல்லாம் பாக்குறாங்க. இருந்தாலும் அந்த மூட்டுல வந்து வீக்கம் வந்து அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர குறைய மாட்டேங்குது. நடக்கிறாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் நடப்பாங்க மேம். ரொம்ப தூரம் நடந்தா அவங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க. கால் ரொம்ப வலிக்குதும்பாங்க. கீழே உட்காந்துட்டு அவங்களால மெதுவா எழுந்திருக்கா கூட அந்த மூட்டுல ரொம்ப வலி இருக்கு, சுத்துது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. சரிம்மா, எல்லா மூட்டுமே வீங்கி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேம், 2 மூட்டுமே ரொம்ப வீங்கி இருக்கு அவங்களுக்கு. கொஞ்சம் கூட அவங்களுக்கு அந்த வலிக்கு கேக்குது, மாத்திரை போட்டா வலிக்கு கேக்குது, அந்த வீக்கம் குறையாமே இருக்கு அவங்களுக்கு.
சரிம்மா, நீங்கள் மாத்திரை போடுறது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாதும்மா. அந்த மாத்திரை வந்து அப்போதைக்கு அந்த இடத்த மரத்து போக செய்யும். அப்போதனால உங்களுக்கு வலி இல்லாமல் தெரியுது. ஆனால் உள்ளே தேங்கி இருக்க நீரை வந்து முழுமையாக வெளியேற்றும் போது தான் உங்களுக்கு அந்த வலின்றது ஒரு நிரந்தரமாக வந்து சரியாகும். அப்போ அந்த முழுமையாக வெளியேற்றுறதுக்கான சிகிச்சைகள், வெளிப்பக்க சிகிச்சைகள் தான் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் உள் மருந்துகளை விட வெளிப்பக்கமாக பண்ணக்கூடிய அந்த சிகிச்சை தான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். இது மாதிரி 3 வருஷமாக நீங்கள் முடக்குவாதத்தை வச்சுட்டே இருக்கிறதுமே ரொம்ப தவறான விஷயமா இருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே முடக்குவாதத்தை நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். இப்படி வருஷக்கணக்காக வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. முடக்குவாதத்துக்கு முதல்ல வந்து உணவில் நிறையவே கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய கிழங்கு வகைகள் எடுத்துக்கிறது, பருப்பு வந்து ரெகுலராக வந்து சேர்த்துக்கிறது, பயறு வகைகள் ரெகுலராக வேக வச்சு எடுத்துக்கக்கூடிய பயிர்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பான பொருட்கள், புளிப்பான காய்கறிகள், பழங்கள், புளிப்பான உணவுகள் எடுத்துக்கிறது வந்து தவிர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த நீர் வெளியேற தான் எல்லா ஜாயிண்ட்லேயும் இருக்கக்கூடிய தண்ணி வந்து உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அப்போது நீர் காய்கறிகள் நிறைய வந்து எடுத்துக்கலாம். பார்லி அரிசி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு நீர் காய்கறி டெய்லியும் உணவில் வந்து சேர்த்துக்கலாம். புடலங்காய் வந்து ரொம்பவே நல்லது. புடலங்காய் நீங்கள் சேர்த்துக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் நல்லா முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய நீரும் நல்லா முழுமையாக வெளியேறும். இந்த மாதிரி நீர் வெளியேறும் போது எல்லா ஜாயிண்ட்லையும் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பெயின் இருக்காது. உள்ள நீர் சேர தான் நடக்கும்போது பெயின் இருக்கும். கைகள் விரல் மடக்கும் போது நீட்டும் போது பெயின் இருக்கும். வீக்கம் இல்லைனாலே வலிகளும் சரியாயிடும். இதுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா சிகிச்சையில் ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி ஒட்டடம் அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுக்குறோம். ட்ரை பொடி வச்சு நம்ம அந்த ஒட்டடம் கொடுக்கும்போது எவ்வளோ நாள் எவ்வளோ சீரியஸாக இந்த முடக்குவாதம் இருந்தாலும் சரி, கை கால் முடங்கி போகிற அளவுக்கு 15-20 வருஷமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்ம அந்த சிகிச்சை கொடுக்கும்போது விரல்கள்லாம் நல்லா நேராக நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாள் சிகிச்சையிலேருந்து ஒரு 2 மாதம் உள் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலே போதும். முடக்குவாதம் நிரந்தரமாக சரியாயிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக முடக்குவாதம்ன்ற பிரச்சனையே வராது உங்களுக்கு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா. வணக்கம். முருகலட்சுமி. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணிருக்கீங்க? பேசுகிறேம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்கு கேட்கணும். பொண்ணுக்கு என்ன வயதுமா? பொண்ணுக்கு 15 வயது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகேம்மா. ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம்மா டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா? பாப்பாக்கு இந்த தலைவலி அதிகமா இருக்கு, தாடை பகுதி அதெல்லாம் வலிக்குங்க, சைனஸ் பிரச்சனை மாதிரி தெரியுது, கை கால்லாம் எப்போதுமே குளிர்ந்து இருக்கு, காய்ச்சல் வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்காங்க. சரிம்மா, ஏசியில் படுக்கிறாங்களாம்மா நைட்டில்? இல்லம்மா, ஏசி எல்லாம் கிடையாது. சரிம்மா, அடிக்கடி பனியில் போகிறாங்களா லேட் நைட்டு அந்த மாதிரி? ஆமா, காலையில 6:30க்கு ஸ்கூல் கிளம்பி போவாங்க. சரிம்மா, சரி. இந்த சைனசைட்டிஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. பனியில் போகும்போது காதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கக்கூடாது. குளிர்ந்த பொருட்கள், குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பழங்கள்லாம் இப்போதைக்கு வந்து தவிர்த்துக்கலாம். ஒரு மாதம் 2 மாதம் வந்து பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இப்போதைக்கு பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த விட்டமின் சி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய வந்து கொடுக்கலாம். அதுவும் வெயில் இருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து லெமனு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, கிரேப்ஸு, இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ், அந்த புளிப்பான பழங்கள்லாம் விட்டமின் சி நிறைய இருக்குது. இது நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் அப்படின்றது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால உடம்புல வந்து நீர் கோர்த்து, தலையில் அந்த நெத்தி பகுதிகளெல்லாம் நீர் கோர்த்து இருக்கும். அப்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த சைனஸ் பிரச்சனை சீக்கிரமாகவே சரியாகும். உணவில் இந்த மாதிரி பழங்கள் மட்டும் கொடுத்துட்டு வாங்க, மற்ற பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொடுக்குறீங்க, டீ காஃபி நிறைய குடிக்கிறாங்க அப்படின்னா அதையுமே தவிர்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. சைனசைட்டிஸ்க்கு கண்டிப்பாக உள் மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். உள் மருந்துகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பல வருஷமாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கெல்லாம் நம்ம உள் மருந்தோடு சேர்ந்த நசியம், தூமபானம் 2 சிகிச்சைகளும் கொடுக்குறோம். மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றிட்டு புகை சிகிச்சை ஒன்று கொடுப்போம். அப்போ அந்த மூக்கில் தாடை பகுதியெலாம் வீக்கமாக இருக்குது, நீர் கோர்த்துருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் 2 நாள் 3வது நாளே சரியாயிடும். உள்ளே இருக்கக்கூடிய நீர் முழுமையாக வெளியேறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய உள் மருந்துகள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். 2 மாதத்துலேயே சைனசைட்டிஸ் நிரந்தரமாக சரியாயிடும். நான் சொல்கிற மாதிரி உள் மருந்தோடு சேர்ந்த நசியம் சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம் சைனசைட்டிஸை. அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு சைனசைட்டிஸ், வீசிங், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, என் பேரு தீபா. எந்த ஊர்லேருந்துமா? ஈரோடுல இருந்து பேசுறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? வயது 27 மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். சரிங்க மேடம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன மேடம்,
எனக்கு வந்து தலையில வந்து அப்படியே பட்டு பட்டா வெள்ளை வெள்ளையா இருக்குது. சரிம்மா. அப்படியே பட்டு மாதிரி கொட்டுது. ரொம்ப அரிப்பா இருக்கு. நைட் எல்லாம் தூங்கவே முடியல, ரொம்ப அரிக்குது. தலையில மட்டும்தான் இருக்காமா? ஆமா மேடம், தலையில இருந்து அப்படியே பட்டு பட்டா கீழே அப்படியே கொட்டுது, அப்படியே மேலாம் கொட்டுது. பனி டயத்துக்கு அதுக்கும் ரொம்ப அரிப்பு கிளம்பி ரொம்ப பத்து பத்தா கொட்டுது. வெளியில காமிச்சு நிறைய சாம்பு அது இதுமா கொடுத்தாங்க, எல்லாம் போட்டுமே எனக்கு கேட்கல, முடியெல்லாம் கொட்டுது வேற இது காத்தாம. சரிம்மா சரிம்மா, இது ஒன்றும் கிடையாது. ரொம்ப வருஷமாக இதே மாதிரி பக்கு பக்கா கொட்டுது அப்படின்னா இது ஸ்கேல்ப் சொரியாசிஸாக இருக்கலாம். வருஷக்கணக்காக இதை வச்சுட்டே இருக்க வேண்டாம். தலையிலேருந்து உடம்பு வரைக்குமே இது பரவ ஆரம்பிக்கும். ஒரு அந்த தலையில் உதிரக்கூடிய அந்த செதில் வந்து உங்களுக்கு நெற்றியில், புருவத்தில், கண் இமையில், பின்னாடி சைடு கழுத்து பகுதியெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சஸாக பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடியே இதை நிரந்தரமாக வந்து மருந்துகள் எடுத்து வெளிப்பக்கமாக சில சிகிச்சைகள் எடுத்து இதை வந்து சரி பண்ணிக்கலாம். வெளிப்பக்கமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெண்மிளகு அப்படின்ட்டு வெள்ளை கலர் மிளகு வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில். இந்த வெண்மிளகு எடுத்துக்கோங்க, கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க, கார்போகரிசி, இந்த 3 பொருளையும் ஒரு 10 கிராம் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுட்டு அந்த பவுடரை வந்து தயிரோட தெளிவு நீர் இருக்கும், தயிரை வந்து நீங்கள் உர ஊற்றி வச்சுருங்க அப்படின்னா மேலே அந்த தெளிவாக ஒரு நீர் மாதிரி வரும். அந்த தண்ணியில் வந்து இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் ஒரு பேக் மாதிரி போட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் இந்த பேக், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த பேக் வந்து போட்டுட்டு வரும்போது அந்த தோல் உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரிப்பு இருக்கிறது, தோலில் இருக்கக்கூடிய வறட்சி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாற ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தலைக்கு வந்து நீங்கள் அருகம்புல் தைலம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க, கோகனட் ஆயிலோடு சேர்ந்து அருகம்புல் தைலம் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுறதோடு சேர்ந்து அந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. உணவில் வந்து புளிப்பான பொருட்கள், கடல் உணவுகள் வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தீபாமா. எந்த ஊர்ல இருந்துமா? திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணுமா. உங்க வயது என்னம்மா? என் வயசு வந்து 35. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம்மா, என் பேர் வந்து தீபாமா. எனக்கு வந்து இடுப்பு வலி வந்து அதிகமா இருக்கு. சரிம்மா. ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்ததுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ்னு சொல்லியிருக்காங்கம்மா. அது வலி ஓவரா இருக்கு. நானும் வெளியில பார்த்துட்டேன். பார்த்தாலும் வலி மாத்திரை போடும்போது கேக்குது, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருதுமா. இடுப்பு வலி கால் வரையும் பரவுதா? இடுப்புல மட்டும்தான் இருக்கா? இல்ல, இடுப்புல வந்து நடு சென்ட்ல வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்குமா. சரிம்மா, என்ன வேலை பார்க்குறீங்க? வெயிட் ஏதாவது தூக்குறீங்களா? இல்ல, வெயிட் எல்லாம் இல்ல மேம். சரிம்மா, வெயிட்டு தூக்குறீங்க அப்படின்னா அதை வந்து நிப்பாட்டிக்கோங்க. ஏதாவது வெயிட் தூக்குறது, மாடிப்படி அதிகமாக ஏறி இறங்குறீங்க அப்படின்னா அதையுமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இடுப்பு எலும்பு தேய்மானம் இதனால தான் வருது. ரொம்ப நேரம் வந்து வெயிட்டு தூக்குறது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, அதிகமாக மாடிப்படி ஏறி இறங்குறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால தான் அந்த பேக் பெயின் வந்து வருது. டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வந்து நடுவில் போகக்கூடிய நரம்புகளையும் அழுத்துறதுனால தான் இந்த டிஸ்க் பல்ஜ் சயாட்டிக்கா வரைக்கும் கூட போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா இடுப்பு வலி மட்டும் இருக்கும்போதே அதை வந்து சீர்படுத்தி சரியாக கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக இதுக்கு ஸ்பைனல் கார்டை வந்து கரெக்ஷன் பண்ணும். ஸ்பைனல் கார்டை ஒன்றுக்கு கீழே ஒன்றா அடுக்கப்பட்டிருக்கிற அந்த எலும்புகள் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கும். சில டைம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஸ்க்கு வந்து வெளியில் பிதுங்கி வெளியில் வர்றது தான் டிஸ்க் பல்ஜ். அப்போது அந்த அலைன்மெண்ட் மாறி இருக்குது அப்படின்னா கூட அந்த வெளியில் வந்திருக்கலாம், டிஸ்க் பல்ஜ் வந்து வந்திருக்கலாம். கண்டிப்பாக அதற்கு வந்து ஸ்பைனல் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கடிவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இது தொடர்ந்து ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டாலே போதும். வெளியில் வந்திருக்கக்கூடிய அந்த டிஸ்க் பல்ஜ் நல்லாவே உள்ளே தள்ளிட்டு அது மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஆனுலார் க்ளோஷர் எல்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த சிகிச்சையெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம். இதோட சேர்ந்து ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி சிகிச்சை, காலுக்கு பண்ணக்கூடிய இந்த ரெஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை பண்ணும்போது நரம்புகளும் சேர்ந்து வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நரம்புகளுக்கு போகக்கூடிய ரத்தம் தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் நல்லா சீராக போக ஆரம்பிக்கும். அதோட டிஸ்க் பல்ஜுமே உங்களுக்கு சரியாயிடும். ஒரு 15 நாள் இந்த சிகிச்சையை எடுத்துகிட்டு உள்மருந்து ஒரு 2 மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். வலியெல்லாம் நிரந்தரமாக குணமாயிடும். அதுக்கப்புறம் லைஃப்லாம் உங்களுக்கு டிஸ்க் பல்ஜு, சயாட்டிக்கா தொந்தரவுகள் எதுவும் வராமலும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசும்போது எத்தனை வகை சொரியாசிஸ் வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? சொரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்களை பொறுத்து எந்தெந்த இடத்துல சொரியாசிஸ் வரும்ன்றதே சொல்ல முடியாது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையுமே வரலாம். எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து நம்ம அதை வந்து பெயர் வச்சு குறிப்பிடுறோம். இப்போ தலையில் இருக்குது அப்படின்னா
ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தலையில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்கேல்ப் சொரியாசிஸ் உடம்புலையும் பரவலாம். நெற்றி, புருவங்களில், ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா தாடி, மீசை இந்த மாதிரி முடி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பரவிட்டு அதுக்கப்புறம் கழுத்து, மார்பு பகுதிகளெல்லாம் இறங்கி வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொரியாசிஸ் ஸ்கேல்ப் சொரியாசிஸில் ஆரம்பித்து நார்மலாக இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ் வரைக்குமே வந்து கொண்டு விட்டுரும். இதுவே நம்ம தலையில் இருக்கக்கூடிய சொரியாசிஸை சொரிஞ்சு அந்த நகத்துலையுமே சொரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நகத்தில் மட்டுமே இருக்கும், நகம் வந்து சொத்தையாக ஆரம்பிச்சிடும். நகம் வந்து வளர வளர அது உள்ளே வந்து அது ஒரு மரம் மாதிரி வந்து வளர ஆரம்பிக்கும். நகத்தில் வெடிப்பு இருக்கும். அந்த பிரிட்டில் நெயில்ஸ்ன்னு சொல்லுவோம். நகம் வந்து ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். சில பேருக்கு கையில், உள்ளங்கையில், பாதங்களில் மட்டுமே சொரியாசிஸ் வரும். பால்மோ பிளான்டார் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கை காலில் மட்டும் வரக்கூடிய சொரியாசிஸ் வந்து வெடிப்பாக பாலம் மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த கை நல்லா விரிக்கும் போதோ இல்லை கால் பாதம் ஊண்டி நடக்கும் போதோ அந்த வெடிப்புலேருந்து ரத்தம் கூட வரலாம். அந்த வலி கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ திக்காக தடிமனாக அவங்களுக்கு தோலே மாற ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அந்த ஸ்கின்னே நல்லா மேலே தூக்கி தனியாக கலண்டு நிற்கும். அவ்வளோ தடிமனான ஒரு ஸ்கின் வந்து கையில் சீக்கிரமாக வந்து உதிர ஆரம்பிக்கும். கால் பாதத்தில் வெடிப்பாக வந்து அது சில பேர் பித்த வெடிப்புன்னு சொல்லி அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா பிளான்டார் சொரியாசிஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி எந்த வகையான சொரியாசிஸாக இருந்தாலும் அதற்கான சிகிச்சை நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அதை வந்து மாற்றி யோசித்து அது வந்து பித்த வெடிப்பாக இருக்கலாம், இல்லை தலையில் பொடுகாக இருக்கலாம் அப்படின்ட்டு அதற்கான சிகிச்சை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த உடம்புல இருக்கக்கூடிய சொரியாசிஸ் ரவுண்ட் பேச்சஸாக காயின் ஷேப்பில் லீஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். பஸ்டுலார் சொரியாசிஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல வந்து பஸ்ஸு மாதிரி சின்ன வேர்க்கூறு மாதிரி வரும். அதுலேருந்து பஸ் மாதிரி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து அந்த இடத்துல ரவுண்டாக பேச்சஸ் மாதிரி வந்து தடிமன தோல் வந்து மாற ஆரம்பிக்கும். கட்டேட் சொரியாசிஸ்ன்னு இருக்குது. கட்டேட் சொரியாசிஸ் உடம்புல எந்த இடங்களில் வேணாலும் வரலாம். மேக்ஸிமம் பின் சைடில், முதுகு பகுதிகளில், கால் தொடை பகுதிகளில், தொடை இடுக்கில், இந்த மாதிரி பகுதிகளில் வந்து வரலாம். இந்த மாதிரி உடம்புல நிறைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நம்ம அந்த சொரியாசிஸ்க்கு வந்து பெயர் வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகே டாக்டர், இதுக்கு வந்து முறையான சிகிச்சை அப்படிங்கிறது வந்து மூலிகை மருந்துகளில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும் சொரியாசிஸ்க்கான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதல்ல வந்து அந்த நாடி நடையை சீர்படுத்துவோம். நாடி நடையில் பித்த நாடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். சொரியாசிஸ்னு கிடையாது, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பித்த நாடி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் பாடி ஹீட் அதிகமாக ஆரம்பித்து உடம்புல இந்த தோல் பிரச்சனை, தோல் வியாதிகள்ன்றது வர ஆரம்பிக்குது. அப்போது பித்தத்தை சரிப்படுத்துகிற மாதிரியான உள் மருந்துகள் வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வயிறு வந்து க்ளீன் பண்ணுவோம். கழிவு நீக்க சிகிச்சை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம். எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம்க்கு, பாடி ஹீட் அதிகமாகிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவுகளோடு வரக்கூடிய இந்த சொரியாசிஸ் ப்ராப்ளம்க்கு கழிவு நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு பாதிக்கு பாதி அந்த அரிப்பு, தோல் வறட்சி இதெல்லாமே சரியாயிடும். அப்போது முதல்ல அந்த கழிவு நீக்க சிகிச்சை கொடுத்துட்டு ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை கொடுக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பித்து நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும். வேர்க்காததுனால உடம்புல கழிவுகள் சேர்றதுனால வரக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்க்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஆவி குளியல் 2 சிட்டிங் 3 சிட்டிங் நம்ம கொடுக்கும்போதே தோல் வறட்சியெல்லாம் நல்லா மாற ஆரம்பித்து ஸ்கின்ல நல்லா ஷைனிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உள் மருந்துகள், பித்தத்தை குறைக்கிற மாதிரி, சொரியாசிஸ் குறையிற மாதிரியான உள் மருந்துகள் கொடுக்கும்போது 2 மாதத்துலேருந்து 3 மாதங்களுக்குள்ளே அவங்களுக்கு தோலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய மாற ஆரம்பித்து தோலோட வறட்சி மாறுறது, தோல் அந்த பொடியாக பவுடர் மாதிரி உதுத்து விட்ட மாதிரி கொட்டுறது, இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆக ஆரம்பித்து தோலோடைய கலருமே நல்லா மாறி அவங்களுடைய ஸ்கின் டோன் கலருக்கு மாறிடும். 3 மாத சிகிச்சையிலே கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக ஒரு தீர்வு அப்படின்றது இதுதான். ஒரு சிகிச்சையாக ஒரு அறிகுறிகளாக மாற ஆரம்பித்து கடைசியில் அவங்களுடைய தோலோட கலர் நிரந்தரமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவங்களுக்கு சொரியாசிஸ்ன்றது உடம்புல எந்த இடங்கள்லையுமே வராது. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இல்லை ஏதோ ஒரு மெடிசன் அப்போதைக்கு சரியாகிற மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ரெமெடியை நோக்கி ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடுறோம் அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்குது? சில பேர் வந்து வேறு எதுக்காவது ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. அப்போது அதற்கான மாத்திரைகள், அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். அரிப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ், தடியாக மாற ஆரம்பிச்சிடும். ரெட் பேச்சஸாக மாற ஆரம்பிக்கும். காணாக்கடி மாதிரியான தோற்றத்தில் இருக்கும். போக போக அது இட்ச் பண்ணி ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாகி சொரியாசிஸ் வரைக்கும் போகலாம். சில பேர் அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த அரிப்பையெல்லாம் குறைஞ்ச உடனே மெடிசனை வந்து நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டுறதன் மூலமாகவும் நமக்கு ஃபுல்லான ஒரு க்யூர் கிடைக்காது.
பாதி அந்த அறிகுறிகள் குறைஞ்ச உடனே நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா உள்ள உருமாறிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து மறுபடியும் வந்து ட்ரிகர் பண்ணி விடலாம். மறுபடியும் அந்த சோரியாசிஸ் வந்து டபுளாக வந்து உடம்புல பரவ ஆரம்பிக்கலாம். அப்போ முழுமையான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கழிவு நீக்கத்தோடு சேர்ந்த ஸ்கின் கலர் ஃபுல்லாக மாற ஆரம்பித்து உடம்புல அந்த பித்த நாடி நடை சீராக மாற ஆரம்பிக்குது, உடம்புல வந்து அந்த குளிர்ச்சி தன்மை வந்து வர ஆரம்பிக்குதுன்னா தான் மறுபடியும் அந்த சோரியாசிஸ் அப்படின்றது வராது. உடம்புல வேற எங்கேயும் பரவாமலும் அவங்களால பார்த்துக்க முடியும். எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃபுல்லாக நம்ம க்யூர் ஆகிற வரைக்கும் முழுமையான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து சொரியாசிஸ் அப்படின்னா நம்ம வெளிப்புற சிகிச்சை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறோமா? கண்டிப்பாக வெளிப்பக்க சிகிச்சையும் கொடுப்போம். சோரியாசிஸ் அப்படின்றதுக்கு உடம்பு ஃபுல்லாக தோல் வறட்சி இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுடைய தோலில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை துவாரங்கள், அந்த சீபம் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த கொழுப்பு சத்துலாம் நிறைஞ்சிருக்கும், அந்த எண்ணெய் துவாரங்கள்லாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகியிருக்கும். அது எல்லாமே நல்லா ஓப்பன் ஆகிறதுக்கான நம்ம சிகிச்சைகள் தான் கொடுப்போம். அப்போது நம்ம எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். உடம்பு ஃபுல்லாக மெடிக்கேட்டட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் தெரப்பி கொடுக்கும்போது அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகி வேர்வை துவாரங்கள் நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து டக்கரதாரா அப்படின்ற ஒரு தாரா சிகிச்சையும் கொடுப்போம். உடம்பு ஃபுல்லாக திரிஃபிலா பவுடர் வச்சோ இல்லை திரிஃபிலா கஷாயம் வச்சோ நம்ம வந்து சிகிச்சை தாரா சிகிச்சை வந்து கொடுக்குறதன் மூலமாக அந்த ட்ரைனஸும் மாற ஆரம்பித்து அந்த பாம்ஸில் கையில் பாதங்களில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகளுக்கு இந்த மாதிரி தாரா சிகிச்சை கொடுக்கும்போது வெடிப்பு எல்லாம் நல்லா மாற ஆரம்பித்து தோல் நல்லா தடிமனாக இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் நல்லா மாற ஆரம்பித்து மிருதுவாக மாற ஆரம்பிச்சிடும். தோல் நல்லா சாஃப்ட்னஸாக மாற ஆரம்பிச்சிருச்சுனாலே ட்ரைனஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த கிளான்ஸ் எல்லாம் அந்த எண்ணெய் சுரப்பியெல்லாம் நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்கின்னோடைய வறட்சி மாற ஆரம்பித்து தோலோட ஷைனிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த எரிச்சல் அரிப்பு அதெல்லாமே இருக்காது. அரிப்பு முழுமையாக குணமாயிடுச்சுனாலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவாது. அப்போ உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த சொரியாசிஸ்க்கு நம்ம இந்த மாதிரி தாரா சிகிச்சை கொடுக்கறதன் மூலமாக நிரந்தரமாக தீர்வு கொடுக்குறோம். சூப்பர் டாக்டர். இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன உணவுகள்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும் டாக்டர்? சோரியாசிஸ்க்குன்னு கிடையாது, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் உணவுகளில் புளிப்புத்தன்மை வந்து கம்மியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புளிப்பான பழங்கள், புளிப்பான உணவுகள், டைரக்ட் புளி சேர்த்து நீங்கள் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து முற்றிலுமாக தவிர்த்துக்கணும். இதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த சிட்ரஸ் இருக்கக்கூடிய பழங்கள், புளிப்பு தன்மை இருக்கக்கூடிய பழங்கள், நெல்லிக்காய், லெமனு, இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கரப்பான் பொருள்னு சொல்லுவோம், அந்த கரப்பான் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகள், கத்திரிக்காய், வாழைக்காய், அரிப்புத்தன்மை இருக்கக்கூடிய அந்த கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த கிழங்குலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். பயிறு வகைகள் பொறுத்த வரைக்கும் மொச்சை, காராமணி, இந்த மாதிரி சோளம், இந்த மூணும் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறமா வந்து சீ ஃபுட், முக்கியமாக எல்லா விதமான கடல் உணவுகளுமே உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளமை அக்ரிவேட் பண்ணி விடும். அப்போது அந்த கடல் உணவுகள் நம்ம ஒரு பீஸ் தானேன்ட்டு எடுப்போம், அதுவே உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு அந்த அரிப்பு, தோல் வறட்சியை அதிகப்படுத்தி விட்டுரும். அப்போது ஸ்கின் ப்ராப்ளம் முழுமையாக குணப்படுத்துறதுக்கு கடல் உணவுகளை முழுமையாக தவிர்த்துட்டு புளிப்பான உணவுகள் மெயினாக நம்ம தவிர்த்துட்டு வந்தாலே உடம்புல கழிவுகள் தேங்காமல் அந்த கரப்பான் வந்து உடம்புல அதிகமாகாமல் தோல் வியாதிகள் மேலும் மேலும் உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். கரப்பான் உணவுகளும் புளியும் வந்து முக்கியமாக தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. பொதுவாகவே உடலில் ஒரு கழிவு அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கழிவுனால தான் வருது. வாதம் சார்ந்த பிரச்சனைகளும் கழிவுனால தான் வருது. ஒரு வலி இருக்குனாலும் அது கழிவு தான் காரணம். அந்த கழிவு சேரவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு உணவு எடுக்கிறோம், ஏதோ ஒன்று டாக்ஸின் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சேராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்கள் டாக்டர். நம்ம உடம்புல கழிவுகள் சேராமல் இருக்கிறதுக்கு முதல்ல வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கலை ரெகுலர் பண்ணிட்டோம், நார்மலாக டெய்லியுமே மோஷன் ஃப்ரீயாக போகிறோம் அப்படின்னாலே உடம்புல தேவையில்லாத கழிவுகள் சேராது. அதுக்கு டெய்லியுமே வந்து பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். டெய்லியும் ஒரு செவ்வாழை பழம் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உடம்புல வந்து வேர்க்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணலாம், எக்ஸசைசஸ் பண்ணலாம், வெயில் வந்து உடம்புல படுற மாதிரி வந்து விளையாடலாம். வெளியில் போயிட்டு அந்த வெயில், அந்த ஈவினிங் வெயில்னு சொல்லக்கூடிய அந்த மாலை வெயில் உடம்புல பட்டுச்சு அப்படின்னாலே விட்டமின் டி நமக்கு உடம்பு வந்து நிறைய வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் டியில் மெலனின்ற சத்து வந்து நமக்கு வெயில் மூலமாக கிடைக்குது. இதுவே ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கும், நம்மளுடைய தோலை வந்து பாதுகாத்துக்கும். அப்போ வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரியான வேலைகள் செய்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது தவிர நம்ம வந்து இஞ்சி நிறைய சேர்த்துக்கலாம், புதினா நிறைய சேர்த்துக்கலாம் உணவில். அதுக்கப்புறம் லெமன் வந்து இந்த அரிப்பு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக லெமன் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். சொரியாசிஸ் பற்றின ஒரு நல்ல அருமையான விளக்கமும் விழிப்புணர்வும் கொடுத்தீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. நேர்களை இதே மாதிரி மற்றும் ஒரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி மற்றும் அருண்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் ரன் ஃபார் ஹெல்த் விழிப்புணர்வு நெல்லை மாரத்தான் 2025 கோ பிரசன்டட் பை பிரீத்தி பைப்ஸ் திருநெல்வேலி. நாள் டிசம்பர் 28, 2025. அனுமதி இலவசம், அனைவரும் வருக.